ஹலோ கைஸ், டுடே கிளாஸ் 8லேருந்து பிளான்ட் கிங்டம் ஸோ அந்த லெசன் வந்து நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த லெசன் படிக்கிறனால என்னென்ன அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஆல்கே, ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஆல்கே பற்றி தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து ஆல்கேவோட டைப்ஸ் என்ன, அதோட பிக்மெண்டேஷனை பொறுத்து. அடுத்து பார்த்திங்கன்னா அதோட சாலைன் ஃபீச்சர்ஸ், மோட் ஆஃப் நியூட்ரிஷன் வந்து எந்த மாதிரி இருக்குது. அப்புறம் ஃபங்கைனா என்ன, அதோட யூசஸ் என்ன, ப்ரையோஃபைட்ஸ்னால் என்ன, டெரிடோஃபைட்ஸ்னால் என்ன. ஓகே, அடுத்து மெடிசனல் பிளான்ட்ஸ், அப்புறம் அதோட ஈச் அண்ட் எவ்ரி பிளான்ட்டோட யூசஸ் என்னன்றதை பார்க்கலாம். அப்புறம் வந்து ஆஞ்சியோஸ்போர்ம்ஸ்னால் என்ன, அடுத்து வந்து பெந்தம் அண்ட் ஹூக்கர்ஸோட கிளாஸிஃபிகேஷன் அதை வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரோடக்ஷனில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, The living organisms found on the earth differ from structure. ஒவ்வொரு லிவிங் ஆர்கானிசம்ஸும் இந்த இடத்துல வந்து வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஒவ்வொன்றும் வேரியஸ் ஸ்ட்ரக்சரில் இருக்குது, வேரியஸ் ஹேபிட்டேட், மோட் ஆஃப் நியூட்ரிஷன், ஃபிசியாலஜி எல்லாமே வந்து வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ த எஸ்டிமேட்டட் நம்பர் ஆஃப் பிளான்ட் ஸ்பீஷஸ் ஆன் த எர்த்தை பொறுத்தளவுக்கு வந்து 8.7 மில்லியன் பிளான்ட் ஸ்பீஷஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதில் பார்த்திங்கன்னா 6.5 மில்லியன் ஸ்பீஷஸ் வந்து லேண்டில் வந்து வாழக்கூடியது, 2.2 மில்லியன் ஸ்பீஷஸ் வந்து ஓஷன் அண்டர் த சி. ஓகே, ஓஷன் கடலுக்கு அடியில் வந்து வாழக்கூடிய அந்த ஸ்பீஷஸ், கடலுக்கு அடியிலையும் பிளான்ஸ் இருக்கும் தெரியுமில்ல. ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அவுட் ஆஃப் தெம் வந்து 4 மில்லியன் இது வந்து அந்த ஸ்பீஷஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவரிங் பிளான்ஸ் ஆஃப் ஸ்பீஷஸாக வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா the living organism show a lot of similarities and differences so that they can be arranged in many groups. ஸோ வந்து லிவிங் ஆர்கானிசம்ஸ் வந்து எப்படி இருக்குது, வேரியஸ் சிமிலாரிட்டிஸ் இருக்குது, ஒவ்வொன்றும் ஒரே மாதிரி இருக்கா அப்படிங்கிற இல்லை, ஒவ்வொன்றுக்கும் வேரியஸ் கேரக்டரிஸ்டிக்ஸில் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது அப்படின்றாங்க. அண்ட் வேரியஸ் குரூப்ஸில் வந்து சிஸ்டமேட்டிக்கலாக வந்து அரேஞ்ச் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரெடிஷ்னல் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன்ஸ் பொறுத்த அளவுக்கு பிளான்ட் கிங்டம் வந்து 2 கிங்டம்ஸாக வந்து பிரிச்சிருப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நாட் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸு, ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ், இது 2 வச்சு தான் பிரிச்சிருப்பாங்க. இப்போ நம்ம பார்த்துருக்கிறது பிளான்ட் கிங்டம். ஓகே, நாட் அனிமல்ஸ். ஸோ ஃப்ளவரிங் அப்படின்னு வரும்போது ஆஞ்சியோஸ்போர்ம்ஸ் எல்லாம் வரும். அதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீரோகாம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து நான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸில் வந்து கிரிப்டோகாம்ஸ்னு சொல்கிறாங்க. அதை தாண்டி பார்த்திங்கன்னா டாலோஃபைட்ஸு, ப்ரையோஃபைட்ஸு, டெரிடோஃபைட்டு, ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் ஃப்ளவரிங்கில் வந்து வரக்கூடியதுன்றாங்க. ஸோ அதில் வந்து நம்ம எல்லாத்த பற்றி பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஆல்கே அப்படின்றது வந்து லத்தீன் வேர்டு. ஆல்கேனா அந்த பாசிகள் இருக்குல்ல, அதுதான். ஸோ சி வீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கடலில் இருக்கக்கூடிய அந்த பாசி. வீட்ஸ் மீன்ஸ் அன்வான்ட் அன்டிசைடான ஒரு பிளான்ட் வெரைட்டி தான். ஸோ அதான். ஸோ அதில் பார்த்திங்கன்னா குளோரோஃபில் பச்சை கலரில் இருக்கும். பார்த்திங்கன்னா பாசி என்ன கலரில் இருக்கும், பச்சை கலர். ஸோ எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா அதோட குளோரோஃபில் கண்டென்ட் அதில் இருக்கனால தான் என்னவாக இருக்குது, க்ரீன் கலரில் இருக்குன்றாங்க. தென் வந்து சிம்பிள் அண்ட் ப்ரிமிட்டிவான ஒரு பிளான்ட் வெரைட்டி. ஃபஸ்ட்டு ஆல்கே தான் தோன்றுச்சுன்னே சொல்லுவாங்க, அதனால ப்ரிமிட்டிவ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தீஸ் பிளான்ட்ஸ் வந்து ஆட்டோட்ராப்ஸாக இருக்கும் ஆஃப்கோர்ஸ், ஏன்னா வந்து க்ரீன் கலர் பிக்மெண்ட் வந்து அதில் இருக்கிறனால அதோட ஃபுட்டை வந்து அதுவே வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்குதுன்றாங்க. ஆல்கே அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தாலோஃபைட்ஸுக்கு பிலாங்கிங்காக இருக்குது. அப்புறம் அதோட பிளான்ட் பாடி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தாலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, தாலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த பிளான்ட் பாடி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரூட்டு, ஸ்டெம்மு, லீஃபாக டிஃப்ரென்ஷியேட் ஆகிருக்காது. அதுதான் வந்து நம்ம தாலஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ ரூட்டு, ஸ்டெம்மு, லீஃப்னால் என்னது, பிளான்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னது, ரூட் இருக்கும், ஸ்டெம் இருக்கும், லீஃப் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ தாலஸ் மீன்ஸ் எதுவுமே இருக்காது. நீங்கள் ஆல்கே பார்த்திங்கன்னா தெரியும், அதில் ரூட், ஸ்டெம், லீஃப்லாம், ஃப்ளவர்லாம் தனியாக இருக்கா, ஒன்றும் இருக்காது, அப்படியே சும்மா சப்பையாக இருக்கும். ஓகே, ஸோ மோஸ்ட் ஆஃப் தீஸ் ஆல்கே ஆர் லிவிங் இன் த அக்வாட்டிக் ரீஜன். மோஸ்ட்லி வந்து ஆல்கே எங்கே இருக்கும், தண்ணி எங்கே இருக்கோ அங்கே தான் ஆல்கே வந்துருக்கும். இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா வீட்டிலேயே ஒரு டேங்க் வச்சுருந்திங்கன்னா அதில் தண்ணி இருந்துகிட்டே இருக்கும், அப்போ வந்து அதில் பாசி பிடிச்சிட்டே இருக்கும். ஸோ இது ஃப்ரெஷ் வாட்டராக இருக்கலாம், இல்லை மெரைன் வாட்டராக கூட இருக்கலாம். ஓகே, வெரி ஃபியூ ஆஃப் த ஆல்கே வந்து சாயிலில் மட்டும் வாழ்கிற ஆல்கேவும் இருக்குன்றாங்க. சம் ஆஃப் த ஆல்கே அப்படிங்கிறது ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும். அப்புறம் வந்து வாட்டரோட சர்ஃபேஸில் வந்து ஃப்ளோட் ஆகிட்டே இருக்கும். அதுதான் நம்ம ஃபைட்டோபிளாங்க்டான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வந்து நீங்கள் குளத்துக்கெல்லாம் போனீங்கன்னா தெரியும், அதில் வந்து பச்சை கலரில் அப்படியே மிதக்கும் மேலே, அதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், அந்த ஃபைட்டோபிளாங்க்டான்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இருக்கிறது தான் வந்து பயோடைவர்சிட்டிக்கெலாம் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஓகே, சம் ஆஃப் த ஆல்கே அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சிம்பயாட்டிக்காக இருக்கும். சிம்பயாட்டிக் மீன்ஸ் ஆல்கே வந்து ஃபங்கையோட சேர்ந்து வாழ்கிறது இந்த மாதிரி. அப்போ வந்து ஃபங்கைக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும், ஆல்கேக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது வந்து லைக்கன்ஸ், அதெல்லாம் வந்து சிம்பயாட்டிக் அசோசியேஷன் பிட்வீன் ஆல்கே அண்ட் ஃபங்கை தான் நம்ம லைக்கன்ஸ்ன்னு சொல்கிறோம். ஃபியூ ஆஃப் த ஸ்பீஷஸ் ஆஃப் ஆல்கே வந்து எபிஃபைட்ஸாக வந்துருக்கு. எபிஃபைட்ஸ் ஆர் த டைப் ஆஃப் த பிளான்ட்ஸ் விச் கேன் லிவ் ஆன் த அதர் பிளான்ட்ஸ். ஓகே, ஸோ த பிரான்ச் ஆஃப் த ஸ்டடி ஆஃப் ஆல்கேவை பற்றி படிக்கக்கூடிய அந்த ஸ்டடிக்கு பேர் தான் நம்ம வந்து ஃபைக்காலஜி இல்லை ஆல்காலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ ஆல்கா மீன்ஸ் அந்த ஆல்கே பாசிகளை பற்றி, லோஜி மீன்ஸ் ஒன்றத்தை பற்றி ஸ்டடி பண்ணுறது. ஓகே, ஸோ ஆல்கே அப்படிங்கிறது வந்து 3 மெத்தட்ஸ் அதோட ரீப்ரொடக்ஷன் வந்து இருக்குன்ட்ருக்காங்க. ஸோ வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன், ஏசெக்ஷுவல் அண்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ வந்து வெஜிடேட்டிவ் இந்த 3 டைப்ஸ்லையுமே வந்து ஆல்கே ரீப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, வெஜிடேட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ராக்மெண்டேஷனில் வந்து பண்ணும்.
ஸ்பைரோகைரான்றது வந்து ஒரு ஆல்கே வெரைட்டி தான் இருக்குது. ஸோ அது பார்த்திங்கன்னா ஃப்ராக்மெண்டேஷன் மூலிமா ரீப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு இருக்காங்க. தென் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுங்கிறது பார்த்திங்கன்னா ஸ்போர் ஃபார்மேஷன், சின்ன சின்ன ஸ்போர்ஸாக வந்து ஃபார்ம் ஆகி அதில் வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா கிளமைடோமோனஸ் இருக்குல்ல, ஸோ அதை சொல்லியிருக்காங்க. தென் செக்ஷுவல் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு செக்ஷுவல் ஒரு கேமெட் இருந்து இன்னொரு கேமெட்டோட, இப்போ எக்ஸுங்கிற ஒரு கேமெட் இன்னொரு எக்ஸ் அப்படிங்கிற ஒரு கேமெட்டோட ஃப்யூஸ் ஆகி என்ன பண்ணுது, ரீப்ரொடியூஸ் பண்ணுறது என்னது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ அதில் வந்து ஸ்பைரோகைரா, சாரா, ஸோ இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தென் வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆல்கே. ஸோ அது வந்து கிளாசிஃபிகேஷன் தான் தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்கே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸில் அதோட பிக்மெண்ட்டை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு என்னது அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ளூ க்ரீன் ஆல்கே, அடுத்து க்ரீன் ஆல்கே, ப்ரௌன் ஆல்கே, ரெட் ஆல்கே, இதெல்லாம் டைப் ஆஃப் ஆல்கே. ஓகே, ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் டைப்ஸ் ஆஃப் பிக்மெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்த்திங்கன்னா ப்ளூ க்ரீன் ஆல்கேயில் பார்த்திங்கன்னா ஓசிலேட்டாரியா, அதுதான் அதோட எக்ஸாம்பிள் ஆஃப் ப்ளூ க்ரீன் ஆல்கே. அது என்ன மாதிரி பிக்மெண்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு பார்த்திங்கன்னா ஃபைகோசைனின். ஓகே, ஃபைகோசைனின் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சைனோஃபிஷியன் ஸ்டார்ச்சை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த ஃபுட் மெட்டீரியல்ஸ். ஓகே, தென் வந்து க்ரீன் ஆல்கே, க்ரீன் மீன்ஸ் குளோரோஃபையேஷியே அப்படின்றது ஒரு ஆல்கே. க்ரீன் ஆல்கேக்கு எக்ஸாம்பிள் வந்து கிளமைடோமோனஸ். அது என்ன பிக்மெண்ட் இருக்குது, குளோரோஃபில் பிக்மெண்ட். அது வந்து ஸ்டார்ச் ஃபுட் மெட்டீரியலாக இருந்து எடுத்துக்குதுன்றாங்க. தென் ப்ரௌன் ஆல்கேக்கு எக்ஸாம்பிள் வந்து லேமினாரியா இருக்குல்ல, அதுதான். ஸோ ஃபியூகோசாந்தின் வந்து அப்படிங்கிற பிக்மெண்ட் வந்து அது வந்து இருக்குது. தென் வந்து லேமினாரியன் ஸ்டார்ச், அப்புறம் மேனிடால், இது வந்து ரிசர்வ்டு ஃபுட் மெட்டீரியலாக இருக்குது. தென் வந்து ரெட் ஆல்கே வந்து ரோடோஃபைசியே அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் பாலிசிஃபோனியா இருக்குல்ல, ஸோ அதுதான். ஸோ அது என்ன பிக்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணதுன்னா சைக்கோஇரித்தன். ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல் வந்து ஃப்ளோரிடின் ஸ்டார்ச். இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபிகர் வந்து கொடுத்துருக்காங்க. ஆசிலேட்டரியா அப்படிங்கிறது வந்து இது ப்ளூ க்ரீன் ஆல்கே இந்த கலரில் இருக்குது. தென் லேமினாரியா ப்ரௌன் ஆல்கே ப்ரௌன் கலரில் இருக்கா. கிளமைடோமோனஸ் வந்து குளோரோஃபில் பிக்மெண்ட் பச்சை கலரில் வந்து இருக்குது. ஓகே, தென் இது பார்த்திங்கன்னா பாலிசிஃபோனியா. ஓகே, இதெல்லாம் டைப் ஆஃப் ஆல்கே.